ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மினியேச்சர் திங்ஸ் வந்து நிறைய காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். ஹைட்டு வெயிட் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு தான். இது வந்து முன்னாடி வந்து விநாயகர் இருக்கிற மாதிரியும் பின்னாடி வந்து கிருஷ்ணர் ராதை இருக்கிற மாதிரியும் எல்லா கடவுளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் தான். இது வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது தெரியல. கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய அந்த ஹேண்டில் பக்கம் நிறைய இருக்கிறதுனால நம்மளால் சீவ முடியாது. பாய்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்ம ரொம்ப டீப்பாக அப்படிலாம் உள்ளே வந்து போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிரான்ஸ் பீஸு, நல்ல ஒரு வின்டேஜ் ஐட்டம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு மினியேச்சர் சொம்பு தான். இதுவுமே ஒரு பிரான்ஸ் பீஸு. இது அன்யூஸ்டு பீஸு. உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் பக்கமாக ஹைட் வந்து வந்துடும். இது கொலுக்கெலாம் நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இல்லை சோ பீஸாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குட்டி சொம்பு தான். மினியேச்சர்னு எடுத்திங்கன்னா நிறைய சொம்பு டைப் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த பெரிய சொம்பெல்லாம் இதில் காமிச்சிருப்பேன். இந்த பொங்கல் பானையே இதில் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி சொம்பு தான். இதுவுமே 1.5 இன்ச்சு 1.2 இன்ச் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு மினியேச்சர் குழம்பு இல்லை சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் தான். அதில் டின்னுமே இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் படி. இந்த பிரான்ஸ் படி பார்த்திங்கன்னா அந்த ஆலாக்கு சொல்லுவோம்ல, குட்டி ஆலாக்கு அந்த சைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதோட ஹைட் வந்து ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பிரான்ஸ் பீஸு, அன்யூஸ்டு பீஸ் தான். கலர் மட்டும் அப்படி இருக்குது. பட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஏதாவது அரிசி அளக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ண வச்சுக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் பீஸு. இது வந்து ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு தான். இது குட்டியாக இருக்கிற விளக்கு. நம்ம பெரிய சைஸ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு குட்டி பீஸு. நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் பீஸு தான். குட்டி சேர். இது வந்து டேபிள் செட்டாக வரும்னு நினைக்கிறேன். பட் சேர் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். இதோட ஹைட்டுமே 1.5 இன்ச் அந்த மாதிரி தான். மினியேச்சர்னால ரொம்பவே ஹைட்டு சின்னதாக தான் இருக்கும். அடுத்ததாக இதுவும் ஒரு குட்டி கப் மாதிரி தான். நம்ம வந்து சாதம் வடிக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணலாம் மினியேச்சர் குக்கிங்க்கு. அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டின்னு இருக்கிறதுனால நம்ம பூஜா ஐட்டமாவோ இல்லை கிச்சன் ஐட்டமாவோ எப்படினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இது கரக சொம்பு. நிறைய பேர் போன வீடியோவில் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக ஸோ இந்த பீஸுமே நல்லா சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு பிரான்ஸ் பீஸு. நல்ல வெயிட் வந்து வந்துடும். நீங்கள் பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பாதம் வச்ச மாதிரி கால் வச்ச மாதிரி ஒரு சொம்பு தான். இது வந்து தண்ணி சொம்பாக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டியாக ஒரு 300 ஒரு 350 ml அந்த மாதிரி பிடிக்கும். இது ஒரு பிரான்ஸ் பீஸுன்றதுனால நல்லா வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து ரீசெண்டாக பாலிஷ் போட்ட பீஸ் தான். ஸோ நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு பொங்கல் பானை டைப்பில் ஒரு கறி பாட் இருக்குல்ல, ஸோ அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குட்டியாக ஒரு பவுல் மாதிரி. இது வந்து நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக ஏதாவது ஒரு 2 பேர் ஒரு பேருக்கு பால் வைக்கிறோம், அப்படி இல்லைனா ஏதாவது சூடு பண்ணுறோம், அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml தான் பிடிக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு மரக்கான்னு சொல்லுவாள். இது வந்து ஒரு 750 grams வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மரக்கா தான். நல்லா வந்து பார்த்தாலே தெரியும் பீஸ் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பீஸுமே. யூஸ்டு பீஸ் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக இது வந்து ஒரு கீ பாட்டை. இது ஒரு 500 ml 500லேருந்து ஒரு 600 ml ஒரு 500 ml கரெக்டாக பிடிக்கும். கொஞ்சம் கூட பிடிக்கலாம். இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பிரான்ஸ் பீஸ். அடுத்ததாக இது வந்து ஒரு அரண்முளா கண்ணாடி தான். இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம பின்னாடி வந்து நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் ஸோ உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஹேங் பண்ணுறதுக்குமே கொடுத்துருக்காங்க, ஹூக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்டாண்ட் மாதிரி வைக்கணும்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு பிரான்ஸ் பீஸ் தான். அடுத்ததாக இந்த 2 விளக்கு. இது வந்து ஓம் போட்ட மாதிரி ஒரு 2 விளக்கு தான். இது வந்து பிரான்ஸ் ஐட்டம் தான். நீங்கள் கலட்டி அந்த வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும்.
அடுத்தது இது ஒரு பிராஸ் கிண்ணம் தான். நம்ம வந்து கிச்சன் ஐட்டம் தான் இதுவுமே. உங்களுக்கு இது பொட்டு கிண்ணம்னு சொல்லுவாங்க குட்டியாக, அது ஹேண்ட்மேட் பீஸு. இதில் ஈயும் இல்லை, பட் நம்ம ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை புளி கரைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது ஒரு தூக்குவாளி. இதில் மேலே லெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அந்த சூடு தட்டிலலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவுமே ரொம்ப பழைய தூக்கு தான், பட் ஒரு டின்னு வந்து இல்லை உள்ள. நீங்கள் இல்லாத சூடு இல்லாத ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது பருப்பு அந்த மாதிரி சீனி அந்த மாதிரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஒரு டம்ளர் தான். இதை வந்து மெஷரிங் கப்புன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரெகுலர் யூஸுக்கு தண்ணி குடிக்கோ இல்லை பால் டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஒரு குளியல் கப்பு தான். நம்ம வந்து பாத்ரூமில் இல்லை ஏதாவது கிச்சனில் தண்ணி மோந்து ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். உள்ள டின் இல்லாதனால நம்ம சூடு இல்லாத ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பிராஸ் ஐட்டம் தான். அடுத்ததாக இது வந்து ஒரு குட்டி மினி கடாய். இதை நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு இல்லை குட்டியாக குட்டியாக தோசை அந்த மாதிரி ஊற்றுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப குட்டி சைஸ் தான். இந்த ரயில் அடுக்குலலாம் வரும்ல அந்த சைஸ் தான் இந்த கடாய். நம்ம குட்டியாக தாளித்து ஊற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டியாக தோசை பண்ணுறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு இது வந்து ஒரு வெத்தலை பெட்டி. இது வந்து நம்ம கேஷ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஹோல்டர் வந்து உள்ளே இருக்குது. 3 செப்பரேட் பார்ட்டிஷனாக வந்து இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு பிராஸ் பீஸு, பட் பார்க்க வந்து நல்ல பிரான்ஸ் மாதிரி நல்ல வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கும். கீ டைப்பில் தான் இருந்திருக்கு. நீங்கள் வேணும்னா இப்போ கீ செட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் ஒரு பணியார மேக்கர் தான், ஒரு கேக் மேக்கர். நம்ம பணியார மாவெல்லாம் எடுத்து ஊற்றி அந்த மாதிரி கேக் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கீழே வச்சுருவாங்க. மேலே வந்து அந்த மூடியில் வந்து கங்கல்லி போட்டு மேலேயும் கீழேயும் ஈவனாக வேகிறதுக்காக இந்த டைப்பில் வந்து செட் பண்ணது. அப்போல்லாம் அடுப்பு தானே, ஸோ கீழே வந்து பாத்திரத்தை வச்சுட்டு மேலே கங்கல்லி போட்டு அது 2 சைடும் ஈவனாக வேகிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரிஜினல் முறி வட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடாயை யூஸ் பண்ணலாம். ஜிலேபி கடாயாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல கண்டிஷனாகவும் இருக்குது. யூஸ்டு ஒன் தான், பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வெயிட்டுமே நார்மல் வெயிட் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளி. இது ஒரு 1.5 லிட்டர்ஸ் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும். இது அன்யூஸ்டு பீஸ் தான், கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இது வெயிட்டுமே ஒரு 1 kgக்கு மேலே வெயிட் வந்து வந்துடும். உங்களுக்கு நீங்கள் பால் காய்ச்சறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, எந்த டைப் குக்கிங்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் குழம்பு பண்ணுறோம் இல்லை ஏதாவது தாளித்து விட்டு நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஒரு 600 ml அந்த மாதிரி தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். டின் கோட் பண்ணியிருக்காங்க. இது அன்யூஸ்டு பீஸ், நல்லா தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லை எதாவது எடுத்துகிட்டு கொண்டு போகிறோம் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 புக்கு கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இதோட கெப்பாசிட்டி ஒரு 750 mlலேருந்து 1 லிட்டருக்குள்ளே வந்து பிடிக்கும் உங்களுக்கு. இதுலேயுமே டின்னு வந்து நல்லா இருக்குது. இதுவுமே அன்யூஸ்டு பீஸ் தான். நீங்கள் இதுலேயுமே சூடான ஐட்டம்ஸ் வந்து டின் இருக்கிறதுல மேக்ஸிமம் சூடான ஐட்டம்ஸ் வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இதை சூடான ஐட்டம்ஸோ இல்லை வந்து அரிசி பருப்பு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பிராஸில் ஒரு கறி பாட்டு தான். ஒரு குட்டி பீஸு. இது ஒரு 1 லிட்டர் 1.2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். இதோட ஹைட்டு டயா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். இதில் டின்னுமே நல்லா இருக்குது. யூஸ்டு ஒன் தான், பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பால் பாத்திரமாவோ இல்லை வந்து ஏதாவது குழம்பு வைக்கிற பாத்திரமாவோ யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பெரிய மரவன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஏதாவது அரிசி அதெல்லாம் காய வைக்கிறோம், பருப்பெல்லாம் காய வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து குட்டியாக ஏதாவது வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூஜா பிளேட்டாக வச்சு நம்ம தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு பிராஸ் பீஸை டின் கோட் பண்ணியிருக்காங்க. சப்பாத்தி மாவு செய்கிறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸில் உண்ணியப்பம் பணியாரக்கல் தான். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கல் தான். உங்களுக்கு நல்ல வெயிட் வந்துடும். இது ஒரு பிரான்ஸ் பீஸுன்றதுனால இங்கே லைஃப் நல்லாவே வரும். நல்லா ஒரு திக்கான மெட்டீரியல் தான். அடுத்து பிரான்ஸில் இது வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு சால்ட் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து உப்பெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம டேபிளில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைஸ் தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. டேபிளில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் கால் வந்து கொடுத்துருக்கனால நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த மாடல். அடுத்தது இது ஒரு
பொங்கல் பானை ஒரு 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பிரான்ஸ் பீஸ் நல்ல ஒரு பழைய மாடலில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். உங்களுக்கு 4 லிட்டர் பிடிக்கிறதுனால ஒரு 1/2 கிலோ வரைக்கும் பொங்கல் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கெப்பாசிட்டி வந்து தண்ணி மட்டும் தெரியுது, ஸோ பொங்கல் வைக்கிறது தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி பாத்திரம் தான். நம்ம ரெகுலராக ரைஸ் வடித்து குக் பண்ணுறீங்கன்னா இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு ஒரு மூடியும் செட் பண்ணியிருக்கோம். நம்ம இது உள்ளே வந்து டின் கோட் பண்ணியிருக்காங்க, மூடியில் வந்து ஈயம் இல்லை. ஸோ இது வந்து பிராஸ் மூடி தான். மேக்ஸிமம் காப்பரில் வந்து பிளேட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. இது வந்து ஒரு பிராஸ் லிட்டு தான். எதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு பிரான்ஸ் கடாய். இது வந்து 11 இன்ச் பக்கத்தில் வந்து 10 இல்லைன்னா 11 இன்ச் டயாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் நல்லாவே இருக்குது. 3 kg பக்கம் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து வந்துடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வெயிட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். இது ஒரு 3 அடுக்கு இருக்கிற டிஃபன் பாக்ஸ். ஒரு ஆளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பாடு, பொரியல், குழம்பு அதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே வந்து ஊறுகாய் பாக்ஸும் இருக்குமே, அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள டின்னுமே நல்லா இருக்குது. இதோட லாக் டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். இது யூஸ்டு ஒன் தான், பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு லாக் மட்டும் அந்த கீழேருந்து நம்ம மேலேருந்து பாக்ஸ் போட்டு கீழேருந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக ஒரு வாட்டர் ட்ரம் தான். இது ஒரு 20 லிட்டர்ஸ் கிட்டே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஈயம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. யூஸ்டு ஒன் தான், பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை அரிசி அந்த டேப் இருக்குது கீழே, அந்த டேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் அரிசி ஸ்டோர் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த குழாயோட யூஸுமே நல்லா இருக்குது. இப்போயுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கண்டிஷனு. அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸு. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பை.